இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்ததன் மூலமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக பதற்றம் நிலவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்பை மறைமுகமா ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லாம இந்த உலகத்துக்கே முதல்ல நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டுமா பேசியிருக்காரு. மத்திய பிரதேசம் உமரியா அப்படிங்கிற கிராமத்துல பிரெக்மா பெம்ப்ல் அப்படிங்கிற BEML அப்படிங்கிற ஒரு ரயில் உற்பத்தி மையத்துக்கு அடிக்கல் நாட்டுறதுக்கு கலந்துக்கிட்ட நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கூட்டத்தில் வந்துக்கிட்டு, அதாவது இந்த உலகத்துக்கே ஒருத்தர் முதலாளி நினச்சிக்கிட்டு அதே நேரத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை எப்படியாவது நிறுத்தணும் அப்படிங்கிற நினைப்பில் இந்தியா வல்லரசு நாடாகிக்கிட்டு இருக்கடா, எப்படியாவது இவங்க இப்படியே விட்டுட்டோம்னா இந்த உலகத்துக்கே இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுங்கிற நிரூபிச்சு காமிச்சிடும். அதே நேரத்தில் இந்தியா எப்படி இந்த அளவுக்கு ஒரு அசுர வேகத்தோட பொருளாதாரத்தில் இவ்வளவு வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கு, இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்திய பொருட்கள் மீது அதிகப்படியான வரிகளை விதிச்சு இந்திய பொருட்களுக்கு உலக சந்தையில அதிகமான விலையை நிர்ணயிச்சு மக்கள் யாருமே வாங்க விடாம இந்தியாவோட பொருளாதாரத்தை சீர்குலைச்சு விட்டணும், எப்படியாவது சிதைச்சு விட்டுணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு சில பேர் செயல்பட்டு வராங்க. ஆனால் இதெல்லாம் நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லி தமிழ் ஒட்டியிருக்க தூசியை தட்டி வர மாதிரி தட்டி விட்டு இந்தியா தொடர்ந்து அவங்களுடைய வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கோம். யாரும் எந்த காரணத்தை கொண்டு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை தடுக்க முடியாது, இந்தியா வல்லரசு ஆகிறத நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ராஜ்நாத் சிங் சொல்லாம நம்ம பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் ஏற்றுமதியோட அளவு எவ்வளோனா 25,000 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லி எந்த கொம்பனாலையும் யாராலையும் இந்தியாவின் வளர்ச்சி பாதையை தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ராஜ்நாத் சிங் நெத்தில அடிச்ச போட்டு மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இதற்கு இடையில டெல்லியில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா எப்பயுமே விவசாயிகளுக்கும் மீனவர்களுடைய அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு வர்றோம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேலைனாலும் இந்திய அரசு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, இவங்க மேல யாராவது கை வச்சாங்கன்னா கண்டிப்பா தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திய பிரதமர் மோடி சமீபத்தில் நடந்த ஒரு டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. இது போக வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இடையில ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இருக்கு. இந்த சந்திப்புல ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் பற்றி தான் பேச போறாங்க. அந்த போர் நிறுத்தம் பற்றி பேசி முடிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் போர் நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பா இந்தியா மேல விதிக்கப்பட்ட அந்த வரி விதிப்பு குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உலக அரசியல் வல்லுநர்கள் யார் என்ன சொன்னா என்னங்க, இந்தியா மேல வரி போறதுக்கு யாருக்குங்க உரிமை இருக்கு? அவன் யாருங்க? அமெரிக்க அதிபர் யாரு? அதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. இந்தியா யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்தியா அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில போய்கிட்டே இருக்க போதுங்கிறது உலக அரசியல் வல்லுநர்களுடைய கருத்துங்கிறது எல்லா பக்கமும் விழுந்துகிட்டே இருக்கு. இதற்காகத்தான் அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளை, நல்ல அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டியர் டொனால்ட் ட்ரம்ப், நீங்க இந்தியாவோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நட்பு கெடுத்துட்டு வர்றீங்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அடுத்தடுத்த தகவல் கண்டிப்பா அவங்க கிட்ட ஷேர் பண்றேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த தகவல் யாருக்காவது பிரயோஜனமா இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்